மார்னிங், வெல்கம் டு த கேட்ஸ் ஒன் கல்ச்சர். திஸ் இஸ் சந்தியா அண்ட் ஷீஸ் ரம்யா. இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா டிஎன்பிசி 8 ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தெர்மோடைனமிக்ஸ்ல நம்ம வந்து சேலஞ்ச் மேக் சொல்லியிருக்காங்க. ஸோ 25 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் த்ராட்லிங் ப்ராசஸ். ஸோ த்ராட்லிங் ப்ராசஸ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா என்தால்பி இஸ் ஈக்குவல்ஸ் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ த்ராட்லிங் ப்ராசஸ்ல என்தால்பி வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். என்தால்பி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது த்ராட்லிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த த்ராட்லிங்ல TH இருக்கு. ஸோ H நாம வச்சுக்கலாம். ஸோ H ஃபார் என்தால்பி. ஸோ என்தால்பி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒர்க் டன் இன் ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன். ஸோ ஒர்க் டன் இன் ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் வந்து 0 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன்ல ஒர்க் டன் வந்து என்னவா சொல்லிருக்காங்க? 0ன்னு சொல்லிருக்காங்க. இன்டர்னல் எனர்ஜி டிபெண்ட்ஸ் அப்பான். ஸோ இன்டர்னல் எனர்ஜி டிபெண்ட்ஸ் அப்பான் டெம்பரேச்சர். ஸோ இன்டர்னல் எனர்ஜி உள்ள இருக்கிற எனர்ஜி எதை பொறுத்து இருக்கும்னா டெம்பரேச்சர் பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த மாஸ். டிபெண்ட்ஸ் அப்பான் மாஸ் அப்படின்னு சொல்றது தான் வந்துட்டு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு டென்சிட்டி. ஓகே, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாஸ் பொறுத்து டிபெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் டென்சிட்டின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாலிட்ராபிக் எக்ஸ்பான்ஷன். ஸோ பாலிட்ராபிக் எக்ஸ்பான்ஷன் இதில் வந்து டிபி கேட்குறாங்க. டிபி ரிலேஷன் கேட்குறாங்க. அது வந்து T1/T2 equal to P1/P2 to the whole power n-1/n. ஓகே, பாலிட்ராபிக் எக்ஸ்பான்ஷன்ல பிரஷர் அண்ட் டெம்பரேச்சர் ரிலேஷன் எழுதுறாங்க. So T1/T2 is equal to P1/P2 the whole power n-1/n. So polytropic-நால இண்டெக்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் நமக்கு தெரியும். பிரஷர் அண்ட் டெம்பரேச்சர் போது பிரஷர் அண்ட் டெம்பரேச்சர் டைரக்டா தான் வேரி ஆகும். So அப்ப T1 னா that is equal to P1, T2 னா that is equal to P2. இதனால என்ன வித்தியாசம்னா P1 இந்த பாலிட்ராபிக் P னா வச்சுக்கலாம். So P for P அப்ப பிரஷருக்கு மேல வந்து பவர்ல வந்து என்ன வரும்னா n-1 இண்டெக்ஸ் வந்து பவர்ல வரும்னு வச்சுக்கலாம். So n-1/n அப்படினு சொல்றாங்க. நெக்ஸ்ட் work done in steady flow. So work done in steady flow வந்துட்டு W is equals to நமக்கு வந்து closed flowல வந்து work done என்ன அப்படின்னா integral of PdV படிச்சிருப்போம். ஆனா வந்து இது closed flow. இங்க வந்து என்ன கேக்குறாங்கன்னா steady flow கேக்குறாங்க. அப்போ the work done is equals to integral of PdV. ஓகே, work done in steady flow and closed flow சொல்லிருக்காங்க. steady closed flowனா work done வந்து PdV ன்னு சொல்லிருக்காங்க. அதே வந்து ஸ்டெடி ஃப்ளோ ஆச்சுன்னா நெகட்டிவ் வரும்னு சொல்லிருக்காங்க. -VdP ன்னு சொல்லிருக்காங்க. தெர்மோடைனமிக்கலி ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஸோ தெர்மோடைனமிக்கலி ரிவர்சிபிள் ப்ராசஸ்ல வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா ஐசோதர்மல் அண்ட் அடியாபேட்டிக் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஐசோதர்மல் அண்ட் அடியாபேட்டிக் ப்ராசஸ் என்ன சொல்றாங்க? தெர்மோடைனமிக்கலி ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூம் வந்து என்னடா சொல்லுது அப்படின்னா Asset law அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா வால்யூம் வந்துட்டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ P வந்து directly varies with T அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, காயில் அசெட்ஸ் லா வந்து என்ன சொல்ல வராங்கன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இதில் வந்து இப்போ P is equal to MRT ஈக்குவேஷன் ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ M and R கான்ஸ்டன்ட்டாக நம்ம எடுக்கும்போது நம்ம வால்யூம் கான்ஸ்டன்ட்டாக வச்சிட்டோம்னா V போயிடும். ஸோ P is directly proportional to temperature. When pressure is directly varies with the temperature, when volume is kept constant தான் என்ன சொல்றாங்க? காயில் அசெட்ஸ் லா அப்படின்னு சொல்றாங்க. பாயிண்ட் ஃபங்க்ஷன். ஸோ பாயிண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து டினோட் பண்ணுறது தான் வந்துட்டு பாயிண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர், ப்ரெஷர் இதெல்லாம் வந்துட்டு பாயிண்ட் ஃபங்க்ஷன். ஓகே, பாயிண்ட் ஃபங்க்ஷன்னா ஒரு குறிப்பிட்ட கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை தான் வந்து பாயிண்ட் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. டெம்பரேச்சர், ப்ரெஷர் இதெல்லாமே பாயிண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. டெம்பரேச்சர் மெஷரிங் டிவைஸ். ஸோ டெம்பரேச்சர் மெஷரிங் டிவைஸ் ரெண்டு கண்டிஷன். ஸோ இன்சைட் த ஃபர்னஸ் அப்படின்னா அது வந்துட்டு என்ன அப்படின்னா ஆப்டிக்கல் பைரோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதே வந்து வித்தவுட் த டைரக்ட் கான்டாக்ட் அப்படின்னா அது வந்து பைரோமீட்டர். ஸோ டெம்பரேச்சர் மெஷரிங் டிவைஸ்னாலே பைரோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அது ரெண்டு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. இன்சைட் த ஃபர்னஸ்னாலும் ஆப்டிக்கல் பைரோமீட்டர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு டைரக்ட் கான்டாக்ட் படாமல் நம்ம வந்து டெம்பரேச்சர் மெஷர் பண்ணாலும் பைரோமீட்டர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச். ஸோ மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்டடி ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் மேட்டர் பற்றி படிக்கிறது தான் வந்துட்டு மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச். ஓகே, மேட்டரோட ஸ்ட்ரக்சர் பத்தி ஸ்டடி பண்றதா மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச் அப்படின்னு வச்சுப்பாங்க. ஸோ M ஃபார் மைக்ரோலே M ஃபார் மேட்டர் இருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் மேட்டர் அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச் அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் தெர்மோகப்பிள் மெஷரிங் டெம்பரேச்சர். தெர்மோகப்பிள் மெஷரிங் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா 1500 டிகிரி செல்சியஸ். ஸோ தெர்மோகப்பிள் மெஷரிங் டெம்பரேச்சர் என்ன சொல்லிருக்காங்கன்னா 1500 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெர்மோடைனமிக் ஈக்விலிபிரியம். ஸோ தெர்மோடைனமிக் ஈக்விலிபிரியம் வந்து எந்த கண்டிஷன் சொல்றாங்கன்னா கெமிக்கல் ஈக்விலிபிரியம், அதே மெக்கானிக்கல் ஈக்விலிபிரியம் பிளஸ் தெர்மல் ஈக்விலிபிரியம். இந்த மூணு ஈக்விலிபிரியமையும் சேர்த்து தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா தெர்மோடைனமிக் ஈக்விலிபிரியம். ஓகே, ஒரு கண்டிஷன் வந்து தெர்மோடைனமிக் ஈக்விலிபிரியமா இருக்கணும்னா அது என்னென்ன கண்டிஷன்ஸ் அட்டைன் ஆகணும்னா ஒண்ணா தெர்மலி
ஈக்குலிபிரியமாக இருக்கணும், மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியமாக இருக்கணும், கெமிக்கலும் ஈக்குலிபிரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். டெம்பரேச்சர் ஆஃப் கேஸ் இஸ் டியூ டு. ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் கேஸ் இஸ் டியூ டு த கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் கேஸ் வந்து எதனால இந்த டெம்பரேச்சர் உருவாகுது, அந்த ஹீட் எதனால உருவாகும் போது கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிகுல்ஸ் கைனடிக் எனர்ஜினால தான் அந்த டெம்பரேச்சர் உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒர்க் டன் ஃபார் ரிவர்சிபிள் அடியாபேட்டிக் ப்ராசஸ். ஸோ ஒர்க் டன் ஃபார் ரிவர்சிபிள் அடியாபேட்டிக் ப்ராசஸ் எப்படி சொல்றாங்க அப்படின்னா P2 V2 minus P1 V1 is divided by 1 minus gamma அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரிவர்சிபிள் அடியாபேட்டிக் ப்ராசஸோட ஒர்க் டனோட ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்க் டனோட ஃபார்முலா வந்து எப்படி நான் சொல்லணும்னா P2 V2 minus P1 V1 அடியாபேட்டிக்ல காமா இருக்கு, கீழே வந்து 1 minus gamma, இங்க வந்து 2 1 போடுவோம், அப்போ கீழே வந்து 1 minus gamma அப்படின்னு வரும் ஞாபகம். பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்ஸ். ஸோ பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்ஸ் அது வந்துட்டு ரைசிங் டெம்பரேச்சர். பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்ஸ்னா ரெண்டு மெட்டல் அப்படி இருக்கும். அப்படி இந்த மெட்டாலிக் ஸ்ட்ரிப்ஸ் வந்து ரெண்டா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அங்கே வந்து ரைசிங் டெம்பரேச்சர் கொடுக்கும்போது அங்கே என்ன ஆகும்னா பெண்டிங் நடக்கும். ஸோ அந்த பெண்டிங் நடக்கும்போது that bending is due to the alpha அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்ஸ்ல டெம்பரேச்சர் ரைஸ் பண்றதுனால பெண்டிங் வந்து நடக்கிறது வந்து எதை பொறுத்து அந்த பெண்டிங் இருக்கும்னா ஒவ்வொரு மெட்டல்ல இருக்கிற லீனியர் எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒர்க் டன் ஃபார் ஸ்டெடி ஃப்ளோ ரிவர்சிபிள் அடியாபேட்டிக். ஒர்க் டன் ஃபார் ஸ்டெடி ஃப்ளோ ரிவர்சிபிள் அடியாபேட்டிக் வந்துட்டு சேஞ்ச் இன் என்தால்பி அப்படின்னு சொல்றாங்க. So steady flow reversible adiabatic process la work done that is equal to change in enthalpy க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Next specific internal energy depends upon. So specific internal energy depends upon the temperature. So internal energy depends upon temperature, specific internal energy depends upon temperature அப்படின்னு சொல்றாங்க. Next adiabatic process end stage depends upon. In adiabatic process the end stage depends upon the end state now. So end state depends upon end state only அப்படின்னு சொல்லிருக்காங்க. Next Clashes statement. So Clashes statement என்ன சொல்றாங்கன்னா it is impossible to transfer the heat from the cold body to the hot body without external energy அப்படின்னு சொல்றதா வந்து Clashes statement. So Clashes statement வந்து cold body னா hot body heat transfer பண்ணனும் without அதாவது impossible without external work வந்து impossible அப்படின்னு சொல்லிருக்காங்க. Next heat pump ஓட coefficient of performance. So heat pump ஓட coefficient of performance எப்படி சொல்றாங்கன்னா Q1 divided by Q1 minus Q2. So in terms of heat supply சொல்லிருக்காங்க. So Q1 minus Q1 by Q1 minus Q2 சொல்லிருக்காங்க. Next Carnot engine. So Carnot engineல வந்துட்டு temperature வந்து constant அப்படின்னு சொல்றாங்க, isothermal. So Carnot engine வந்து heat addition and heat rejection வந்து எப்படி நடக்கும்னா constant temperature ல நடக்கும், that is isothermal process அப்படின்னு சொல்றாங்க. Next work done is 4500 and heat supplied is 1500. What is the efficiency? So efficiency is equals to என்ன அப்படின்னா நமக்கு work done by heat supply அப்படின்னு சொல்றாங்க. So work done வந்துட்டு நமக்கு 4500 divided by heat supply வந்துட்டு 5500. So இத கேன்சல் பண்ணும்போது நமக்கு 30% கிடைக்கும். ஓகே, கேன்சல் பண்ணும்போது 3% கிடைக்கும். ஸோ வந்து ஒர்க் டன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒர்க் டன் போட்டிருக்காங்க, ஹீட் சப்ளை போட்டிருக்காங்க, அதோட எஃபிஷியன்சி கேட்காங்க. ஸோ எஃபிஷியன்சி ஒர்க் டன் பை ஹீட் சப்ளை போட்டால் நமக்கு வந்து எஃபிஷியன்சி இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டால்டன் லா. ஸோ டால்டன் லா என்ன சொல்றாங்கன்னா டோட்டல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல்ஸ் டு சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ P இஸ் ஈக்குவல்ஸ் டு PA + PP. ஸோ சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் பார்ஷியல் ப்ரெஷர்ஸ் தான் வந்து தட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றாங்க. அது டால்டன் லா அப்படின்னு சொல்றாங்க. பர்ஃபெக்ட் கேஸ் ஈக்குவேஷன் இஸ் வேலிட் ஃபார். ஸோ பர்ஃபெக்ட் கேஸ் ஈக்குவேஷன் இஸ் வேலிட் ஃபார் PV இஸ் ஈக்குவல்ஸ் டு MRT அப்படின்னு சொல்றாங்க. இதான் வந்து பர்ஃபெக்ட் கேஸோட ஈக்குவேஷன். ஸோ பர்ஃபெக்ட் கேஸ் அப்படிங்கும்போது PV இஸ் ஈக்குவல் டு MRT வரும். ஸோ இதே ரியல் கேஸ் வந்து PV இஸ் ஈக்குவல் டு NRT அப்படின்னு வரும். NRT அப்படின்னு வரும். ரியல் கேஸ்ல வந்துட்டு இஸ் வேலிட் ஃபார் PV இஸ் ஈக்குவல்ஸ் டு NRT. ஸோ இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா தெர்மோடைனமிக்ஸில் சில கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். காயில் அசெட்ஸ் என்னன்னு பார்த்தோம், அப்புறம் வந்து கிளாஷஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம், அப்புறம் நிறைய ஐசோதெர்மல் அடியாபேட்டிக் ப்ராசஸ் ரிலேட்டடாக ஃபார்முலாஸ் பார்த்தோம், பாலிட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் ஃபார்முலா பார்த்தோம், அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டு பார்த்தோம், அப்புறம் பாயிண்ட் ஃபங்க்ஷன் என்ன பார்த்தோம், தெர்மோகப்பல், அப்புறம் டெம்பரேச்சர் மெஷரிங் டிவைசஸ், தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம், பயோமெட்டாலிக் ஸ்டெப்ஸ் இதெல்லாமே பார்த்தோம். தேங்க்யூ.